தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சிறுமியை சிறுத்தை தாக்கி சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறுமியை தாக்கி சிறுத்தை இழுத்துச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேது மாதவனிடம் கேட்கலாம். சேது மாதவன், என்ன நடந்தது? விரிவான விவரம். வணக்கம் சார். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தேயிலை தோட்டம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் தமிழ் மற்றும் கேரளா மாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செஞ்சு வர்றாங்க. தற்போது வட மாநிலத்திலிருந்து அசாம் மாநிலம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இங்க தேயிலை பறிக்கும் பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. இன்று மாலை 6 மணி அளவில் வால்பாறை அருகே உள்ள பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்கள் மோனிகா அவருடைய குழந்தை ரோஷினி குமாரி, வயது 6. அந்த குழந்தை வீட்டுக்கு பின்புற பகுதியில குடி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நின்று கொண்டிருந்ததாக தகவல் சொல்றாங்க. அப்போ தாயும் அம்மாவும் குழந்தையும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது தண்ணி நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அம்மா தண்ணியை குடத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்குள்ள சிறுத்தை ஒன்று இந்த ரோஷினி குமாரியை தாக்கி தேயிலை தோட்டத்தில் இழுத்து செல்லப்பட்டதாக இங்க சொல்றாங்க. அந்த தாயின் அக்கம் பக்கத்தில் உள்ள சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வனத்துறைக்கும் மற்ற காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து இப்ப தேயிலை தோட்டத்தில் நைட்டு 9 மணி ஆகுது. தேயிலை தோட்டத்தில் இரவு முழுதும் பொதுமக்களும் காவல்துறை அதிகாரி, வனத்துறை அதிகாரி எல்லாம் சேர்ந்து இந்த அந்த சிறுத்தை இழுத்துட்டு போன குழந்தைகளுடைய உடலை தேடும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது சமீப காலமாக வட மாநில தொழிலாளருடைய குழந்தைகளை சிறுத்தை தாக்குவது இயல்பாகவே மாறிவிட்டது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சேது மாதவன்.